السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي محكم تنزيل: ربما يود الذين كفروا لو كانوا مسلمين. صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மாபெரும் அருளினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்திருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு அதற்கடுத்து அவன் அளித்த பாக்கியமான மகஃபிரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த மகஃபிரத்தை கொண்டும் அல்லாஹ் நம்மை பொருந்தியவனாக, இந்த மகஃபிரத்திலே இரவுகளும் நம்மை பொருந்தி கொண்டதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கியல் புரிவானாக. கண்ணியமானவர்களே, இன்று நாம் தொழுகையில் 3 அத்தியாயங்களை ஓதியிருக்கிறோம். அதில் முதல் அத்தியாயம் சூரா இப்ராஹிம். இந்த சூறாவில் 35வது வசனத்துல கிமு 20வது நூற்றாண்டுல வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்கள் சமுதாயத்திற்காக செய்து வைத்த துஆவை பற்றி அதில் அல்லாஹ் இதில் குறிப்பிடுவதனால் இந்த சூறாவுக்கு பேரே இப்ராஹிம் பேர் வந்ததா சொல்லி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூறாவில கலிமாவிற்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரிய சந்திரனுடைய மாற்றங்கள், இரவு பகலுடைய மாற்றங்கள் மனிதனுக்கு எத்தனை விதமான அத்தாட்சிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயமாக இந்த சூறா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்ததாக நாம் ஓதிய சூறா ஹிஜ்ர். இது 20ஆம் நூற்றாண்டுல சவுதி அரேபியாவில் உள்ள ஹிஜ்ர் என்ற இடத்துல வாழ்ந்த சமூது கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில 80வது வசனத்தை சொல்லி காட்டுறான். அதனால இந்த சூறாவுக்கு பேரே ஹிஜ்ர் என்று வந்ததா சொல்லி காட்டுறாங்க. அதற்கு அடுத்ததாக நாம் ஓதிய சூறா நஹல். நஹல்னு சொன்னா தேனி. 68வது வசனத்துல அல்லாஹ் இந்த சூறாவில் தேனீக்களை பற்றி, தேனீக்களுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவில் அதிகமாக ஓரிரை கொள்கை உண்மையானது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் கண் முன்னாடி பல உதாரணங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறதாக, கண் முன்னாடி பல விதமான அத்தாட்சிகள் இருக்கிறதாக அல்லாஹ் இந்த இடத்துல இந்த சூறா முழுவதும் சொல்லி காட்டுவான். அதுவும் இல்லாம பொருளாதார ஏற்றத்தாழ்வு, உற்றார் உறவினருக்கு உதவுற வகைகள், நீதி நேர்மைகள், வாக்கை காப்பாற்ற தன்மை, இது எல்லாம் பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் அதிகமாக சொல்லி காட்டுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதிய ஒரு வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுவான்: ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். மாற்று மதத்தினராக இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தினரும், மாற்று மதத்தினர் அனைவருமே சொல்வார்களாம், நாங்களும் முஸ்லீமாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்வார்களாம். நாங்களும் இஸ்லாமியர்களாக இருந்திருந்தால் சிறப்பானதாக இருந்திருக்குமே என்று மாற்று சமுதாயத்தினர் அனைவருமே சொல்வார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். எந்த சமயம் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. எல்லா மனிதனும் கேள்வி கணக்கினுடைய சமயத்தில் எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் தீர்ப்பு செய்து, மோமின்களில் தவறு செய்த மனிதர்களுக்கு நீங்கள் நரகத்திற்கு செல்லுங்கள், நீங்கள் தவறுக்கு, நீங்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனையாக நரகத்தில் சில காலங்கள் இருந்து விட்டு நீங்கள் சுவனத்துக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் மோமின்கள் சிலரையும் நரகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். அப்ப அனுப்பி வைக்கும் பொழுது நரகத்தில் என்றென்றும் நரகத்தையே வீடாக பெற்றிருக்கக்கூடிய மாற்று மதத்தினர், அங்கு இருக்கக்கூடிய மாற்று மதத்தினர், அவர்கள் மோமீனான இஸ்லாமியர்கள் நரகத்திற்கு சென்றிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பார்த்து கேட்கிறாங்க, அலம் தக்கூனு முஸ்லிமீன, நீங்கள்லாம் உலகத்துல முஸ்லீமா தானே வாழ்ந்தீங்க? ஆமா, இஸ்லாமியர்களா தான் வாழ்ந்தோம். அடுத்து அவங்க கேட்கிறாங்க, காலு பல, ஆமா இஸ்லாமியர்களா தான் வாழ்ந்தோம். அடுத்து அவங்க சொன்னாங்கன்னா, காலு ஃபமா அகுனா அன்குமுல் இஸ்லாம் ஃபமா சிறுத்தும் மானா பின்னார். ஒரு கேலியா கேட்கிறாங்க, நீங்க தானே பெருசா உலகத்தை சொன்னீங்க, மண்கால லாயிலா இல்லல்லா தகலல் ஜன்னா, லாயிலா இல்லா சொன்னா போது சோனத்துக்குள்ள போலாம், லாயிலா இல்லா சொன்னா போது சோனத்துக்குள்ள போலாம், நீங்க தானே சொன்னீங்க. அப்படி இருக்கிற இஸ்லாமியர்கள் நீங்க எதுக்கு நரகத்துல வந்தீங்க? எப்படி ஒரு கிண்டலாக கேட்கிறாங்க. பெருசா நாங்க தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள, நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டீங்க. களிமா சொன்னா சோனம், களிமா சொன்னா சோனம் சொன்னீங்க. நீங்க களிமா சொல்லி இஸ்லாமியரா தானே வாழ்ந்தீங்க. அப்ப நீங்க ஏன் நரகத்துக்கு வந்தீங்க? இஸ்லாம் காப்பாற்றும், அல்லாஹ் காப்பாற்றுவான், களிமா காப்பாற்று சொன்னீங்க. எந்த களிமா உங்களை காப்பாத்துச்சு? நீங்க ஏன் நரகத்துல வந்து விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சகோதரர் நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து மாற்று மதத்தினர் கேட்கிறாங்க. அப்ப அவர்கள் பதில் சொன்னாங்களா, கானத்திலனா துனூபுன்
உலகத்தில் நாங்கள் சில பாவங்களை செய்திருந்தோம். அல்லாஹ் அந்த பாவத்தை கொண்டு எங்களை பிடித்து விட்டான். நாம் சொன்ன உப்பு தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும். உலகத்தில் தவறு செய்ததற்கு அல்லாஹ் இடத்திலே தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனாலும் மாற்று மதத்தினர் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டதுனால, பெருசா இஸ்லாம் காப்பாத்து சொன்னீங்கன்னா அல்லாஹ் காப்பாத்தான்னு சொன்னீங்களா, உங்களை யாரு காப்பாத்துனா, நீங்களும் எங்களோட நரகத்துல தானே இருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் சொன்னானா மலக்குமார்களை கூப்பிட்டு, என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்களை உடனே நரகத்திலிருந்து எடுத்துடுங்க. என்னை கொண்டு ஈமான் கொண்டு, ஏன்னா அடுத்தவன் கிண்டல் செய்யற அளவுக்கு நான் இஸ்லாமியரை வைக்கல. அவன் கிண்டல் செஞ்சு நான் என்னுடைய அடியார்களை நான் தண்டிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உடனே என்னுடைய அடியார்களுக்கு என்னுடைய மன்னிப்பை கொடுத்து அவர்களை நரகத்திலிருந்து எடுத்து அவர்களை நகரே மா என்ற ஆட்சியிலே முக்கி அவர்களை சுவனத்திற்கு செல்ல தகுதியான மக்களாக மாற்றி அனுப்பிவிடுங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளையிடுகின்றான். இதை பார்த்தவுடன் காபிர்கள் எல்லாம் சொன்னார்களாம், நாங்களும் இஸ்லாமியர்களாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமோ, நாங்களும் இஸ்லாமியர்களாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமோ. ஏன்னா தண்டனை காலங்கள் உண்டு என்பது நிச்சயம். அதை கூட அல்லாஹ் ஒருவன் சுடுசொல் சொல்லிவிட்டான் என்பதற்காக இஸ்லாமியர்களுக்கு தண்டனையே கிடையாது. அவன் சொல்லி நீ கேவலப்பட தேவையில்லை, என்னுடைய மன்னிப்பை உனக்கு தாராளமாக கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் நரகத்திலிருந்து சுவனத்திற்கு தூக்கி போட சொன்ன அதே மனிதர்களை போன்று அல்லாஹ் நம்மை சுட்டி காட்டுகின்றான். உங்களுக்கு காலம் முழுவதும் எவ்வளவோ பாவத்திலே மூழ்கி உங்களின் காலத்தையே பாவத்திலேயே கழித்து விட்டீர்கள். பாவத்திலேயே விட்டில் பூச்சி மரணிப்பதை போன்று பாவத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையை துளைத்து விட்டீர்கள். உங்களுக்கு இந்த ரஹமத்துடைய பத்தை கொடுத்து அதற்கு அடுத்ததாக மகஃபிரத்தை கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் மகஃபிரத் உங்களுக்கு கிடைத்துவிடும். எவ்வளவு அடைய முடியுமோ அடைந்து கொள்ளுங்கள் என்று ஒரு ஆறுதலாக அவர்கள் கேட்டதற்கு பதில் கொடுப்பதை போன்று அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தோஷ செய்தியாக, ஒரு அலையலையா வந்து செல்லக்கூடிய மகிழ்ச்சியாக அல்லாஹ் தொடர்படியாக தருகின்றான். இதுவரை உன் வாழ்க்கையில் வசந்தத்தை அனுபவித்து வந்த என்னுடைய ரஹமத்தை தேடி சென்ற நீ இப்பொழுது என்னுடைய மகஃபிரத்தையும் நீ தேடாமலே அடைந்து கொள்ளலாம். நீ கேட்காமலே என் மகஃபிரத் கிடைத்து விடுகிறது. அதற்கு தகுந்தது போல் உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள், என் மகஃபிரத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் சொல்வது போன்றுதான் இன்று நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இரவில் அல்லாஹ் மகஃபிரத்தை நமக்கு மிக பாக்கியமானதாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏன் இந்த மகஃபிரத் வேண்டும்? மகஃபிரத் என்பது எதற்கு நமக்கு தேவை அப்படிங்கறத சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க. மகஃபிரத் இல்லைன்னா என்ன ஆகும்? மகஃபிரத் என்பது என்ன? பாவத்தை மன்னிக்கிறது. அப்படியானால் மனிதன் பாவம் செய்யக்கூடிய ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னல் அப்த, ஒரு அடியான் அவன் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக அவனுடைய ரிஸ்கை தடுக்கப்படுகின்றான். யுசீபுகு, அவனுக்கு எது வந்து சேரணுமோ அந்த உணவு சரியா வந்து சேர்றதில்லை. எதனால்? பாவத்தின் காரணமாக. நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு நேரம் ஒரு பஜார் வழியா போயிட்டே இருந்தாங்க. போயிட்டே இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கையில ஒரு பேரிச்சம்பழம் வச்சிருந்தாங்க. போய்கிட்டே இருக்கும் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தூரத்துல ஒரு யாசகரை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அவருடைய கையில இந்த பேரிச்சம்பழத்தை வச்சுக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. கொடுத்தவன ரசூலுல்லாஹ் அப்படி மேல கீழே இறங்க பார்த்தான். அந்த யாசகன் பார்த்துட்டு எனக்கு வேணா வச்சுக்கோங்க அப்படின்னா, நாம இன்னைக்கு ₹1 கொடுத்தா திருப்பி முறைக்கிற மாதிரி. ஏன்னா ₹1 இன்னைக்கு ஒருத்தர் வரைக்கும் செல்லா காசு மாதிரி ஆகி போச்சு. இன்னைக்கு மக்காவை பொறுத்த வரைக்கும் பேரிச்சம்பழம் செல்லா காசு மாதிரி. அதனால ரசூலுல்லாஹ் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தோன்னா மேல கீழே இறங்க பார்த்தான். எனக்கு வேணா கொண்டு போங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்ல திரும்பி வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ரசூலுல்லாஹ் போனாங்க. போனது பின்னா அங்க ஒரு யாசகர் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் அவனுடைய கையில பேரிச்சம்பழத்தை கொடுத்தாங்க. அவன் ரசூலுல்லாஹ் கையிலேருந்து பேரிச்சம்பழமா அப்படின்னு சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவனுக்கு ஒரு 40 திர்ஹத்தையும் சேர்த்து கொடுங்க. ரசூலுல்லாஹ் இவனுக்கு ஒரு 40 திர்ஹத்தையும் சேர்த்து கொடுங்க. ரசூலுல்லாஹ் அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்காவது இப்படி ஒரு முறை வேணான்னு சொல்றானா நாம வருத்தப்பட தேவையில்லை. அவன் செய்த பாவத்தின் காரணமாக உன்னுடைய பைசாவை ஹராமான இடத்துல அல்லாஹ் சேர்க்க விரும்பல. யாருதான் எனக்கு இந்த பணம் வேணான்னு சொன்னா நீ வருத்தப்படாத. அவன் செய்த பாவத்திற்காக அவனுக்கு உணவிலே அல்லாஹ் தடை விதிச்சிருக்கிறான். இதை விட சிறந்த இடத்துல அல்லாஹ் அவனுடைய பணத்தை சேர்த்து வைப்பான். ரசூலுல்லாஹ் ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க. அவன் வாங்கி இருந்தா அவனுக்கு 40 திர்ஹத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்திருப்பாங்க. அவன் பாவம் செய்ததினால் அல்லாஹ் உணவை தடுத்து வைத்திருந்தான். அதனால அவன் வாயினாலே சொல்ல வச்சான் எனக்கு வேணான்னு. மற்றவன் கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அவன் சந்தோஷத்தோடு ரசூலுல்லாஹ்வுடைய கையிலிருந்து கிடைக்கிறேன்னு வாங்கினா கூடவே 40 திர்ஹத்தையும் பரிசாக பெறான். ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னாங்க, நீ உன் வாழ்க்கையை செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தின் காரணமாக உன்னுடைய ரிஸ்கிலே இப்படியே பரக்கத் குறைந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்
உன்னுடைய உணவில் இப்படியே பரக்கத் குறைந்து கொண்டே இருக்கிறது, உன்னுடைய ரிஸ்கிலே பரக்கத் தேவை என்று சொன்னால், உனக்கு உணவிலே ஹலாலானது தேவை என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் பாவத்தை நீ குறைத்துக்கொள். பாவத்தை எவ்வளவு தூரங்கள் குறைத்துக் கொள்கின்றாயோ அவ்வளவு தூரங்கள் உன்னை தேடி தேடி ரிஸ்க் வந்து சேரும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக உணர்த்தி காட்டுறான். ரசூலுல்லாஹ் இதனாலதான் சொன்னாங்க, உங்களுக்கு மக்ஃபிரத் என்பது கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். சொன்ன ரசூலுல்லாஹ் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக சிந்திக்க வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கியாம நாள் எல்லா மனிதருக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு மனிதனை கூப்பிட்டு சொல்லுவானா, ஒரு மனிதனை கூப்பிட்டு, உன்னுடைய கேள்வி கணக்கெல்லாம் பார்த்தாச்சு, உனக்கு சரியான முறையில் அமல் செய்யாததால் நரகத்தை விதியாக்குற, உனக்கு நரகத்தை தீர்ப்பளிக்கிற, நீ நரகத்துக்கு போன்னு சொல்லி அல்லாஹ் அந்த மனிதனை மலக்குமார்களை விட்டு நரகத்துக்கு தூக்கிட்டு போக சொல்றான். மலக்குமார்கள் நரகத்துக்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்லி கேட்டாங்க, இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க, காவாசி தூரம் போயிருப்பான், அந்த அடியான் வேகமாக மலக்குமாருடைய பிடியிலிருந்து தப்பித்து ஓடி வர்றான். வேகமாக தப்பித்து ஓடி வர்றான். ஓடி வந்த அந்த அடியானை மீண்டும் மலக்குமார்கள் பிடித்து இழுத்து மீண்டும் பிடிச்சி இழுத்து கொண்டு போறாங்க. அரைவாசி தூரம் நரகத்தின் பக்கம் அரைவாசி போயாச்சு. அரை பகுதியை கடந்த பின்னால் மீண்டும் அந்த அடியான் தப்பித்து ஓடி வர்றான். ஓடி வர வர ரசூலுல்லாஹ் மீண்டும் மலக்குமார்கள் பின்னாடியே ஓடி வந்து அவனை இழுத்துட்டு வேகமா போறாங்க நரகத்துக்கு. நரகத்திற்கு வேகமாக இழுத்துட்டு போறாங்க. நரகத்தின் பக்கத்துல போனதுக்கு பிறகு மீண்டும் அவன் மலக்குமாருடைய பிடி இருந்து தப்பி ஓடி வர்றான். ஓடி வந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறான். நிக்கும் பொழுது மலக்குமார் மீண்டும் பிடிச்சி இழுக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னானா, விடுங்க அவனை கொஞ்சம் விடுங்க. நாம கடைசியில வைக்க தூக்கு தண்டனை கைதிட்ட கடைசியா என்ன பாசம் கேட்போம், அதே மாதிரி அல்லாஹ் சொன்னானா, அவனை கொஞ்சம் விடுங்க, ஏதோ அவனுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அப்ப அல்லாஹ் திருப்பி அந்த அடியானை பார்த்து கேட்டான், ஏன்பா ஒருவேளை நரகத்தினுடைய ஜுவாலை உன்னால் தாங்க முடியலையா? ஏன்னா நாம் நினைக்கிற உலகத்தினுடைய நெருப்பல்ல நரகம் என்பது, நரகத்தினுடைய ஜுவாலையை தாங்க முடியாமல் வெளியில் நிற்கக்கூடிய கேள்வி கணக்குக்காக நிற்கக்கூடிய மக்கள் கேட்பார்களாம், யா அல்லாஹ் எப்பொழுது எங்களுடைய கேள்வி கணக்கை முடிப்பாய், நரகத்தின் ஜுவாலை இங்கு தாக்குகிறது என்று கேள்வி கணக்கிற்காக நிற்கக்கூடிய மக்கள் எல்லாம் இயங்கக்கூடிய அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு விஷயம். அதனால அல்லாஹ் கேட்பானா, ஏன்பா நரகத்துக்கு இழுத்துட்டு போகும்போது நீ ஏன் தப்பிச்சு ஓடி வந்த? எதுக்காக நீ தப்பிச்சு ஓடி? அவங்க நரகத்துக்கு இழுத்துட்டு போனா உனக்கு நரகம் தீர்ப்பாயிடுச்சு, இழுத்துட்டு போகும்போது ஏன் அவங்களையும் தப்பிச்சு ஓடி வந்த? அப்ப அந்த அடியான் சொன்னானா, இறைவா என்னை கொஞ்ச தூரம் இழுத்துட்டு போனாங்களே, முதல்ல நான் தப்பிச்சு ஓடி வந்தேன், அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை இழுத்துட்டே போயிருந்தாங்க மலக்குமார்கள். இழுத்து கொண்டே போகும்போது எனக்கு உலகத்திலே உன்னுடைய ஒரு வசனம், நீ எடுத்த குர்ஆனிலே ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த ஒரு வசனத்திலே நீ இப்படி சொல்லி காட்டினாய், வரப்புக்கல் கஃபூரு துர் ரஹ்மா, வரப்புக்கல் கஃபூரு துர் ரஹ்மா, உன்னுடைய இறைவன் உன்னை மன்னிக்க கூடியவனாக இருக்குகின்றான், உன் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்குகின்றான் என்று குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. என்னை மலக்குமாரன் இழுத்து செல்கின்ற பொழுது எனக்கு அது ஞாபகம் வந்தது. அப்படியானால் உண்மையிலேயே நீ மன்னிக்க கூடியவன். ஒருவேளை மலக்குமாருடைய பிள்ளையிலிருந்து தப்பித்து உன்னிடம் ஓடி வந்து இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் நீ மன்னித்து விடக் கூடும் என்ற ஆசையிலே ஓடி வந்தேன். அதற்குள் மலக்குமார்கள் என்னை இழுத்து சென்று விட்டார்கள். எப்படி? உன்னை பற்றி குர்ஆனிலே நீ இரக்கமுடையவன் மன்னிப்பவன் என்று கேட்டிருக்கின்றேன். ஒருவேளை மலக்குமாரின் பிடியிலிருந்து தப்பித்து ஓடி வந்து இறைவா என்னை மன்னித்து விடு, எனக்கு இரக்கம் காட்டிவிடு என்று கேட்டால் நீ மன்னித்திடுவாய் என்ற ஒரு ஆசையிலே மலக்குமாரின் பிடியிலிருந்து தப்பித்து ஓடி வந்தேன். அதற்குள் உன்னிடம் பேசுவதற்குள் மலக்குமாரில் இழுத்துட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, சரி அப்பதான் இழுத்துட்டு போனாங்க, அவ்வளவு தூரம் அமைதியே போனியே, ஏன் அரைவாசி போனதுக்கு மீண்டும் ஏன் ஓடி வந்த? அப்ப மீண்டும் அந்த அடியான் சொன்னானா, இறைவா என்னை இன்னும் கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போனாங்க, போனதற்கு பின்னால் எனக்கு மற்றொரு வசனம் உலகத்திலே நீ கொடுத்த குர்ஆன் இருந்து ஞாபகம் வந்தது. என்ன? வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ். குழந்தைய தாய் அடிக்கிறா, இனிமே வீட்டு பக்கமே வந்தா காலை தரிச்சிருவேன். குழந்தை காலையில வெளியே ஓடுது, பசித்தால் என்ன இருந்தாலும் தாய் தானே, வீட்டை தேடிதான் ஓடி வரும். என்ன அடிச்சாலும் முடிச்சாலும் தாய் தானே, எப்படியும் அவதான் சாப்பாடு போடணும். அதற்குள்ள தாய் தேடி தவிக்க ஆரம்பிச்சிருவா. எங்க என் பிள்ளைய காணாம, காலையில போனவனாச்சு என்ன சாப்பிட்டான், ஒரு வாய் தண்ணி குடிச்சான தெரியல, எங்க போனான்? தாய்க்கு அதே பதட்டம்.
அது போன்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், ஒமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், என்னதான் பாவம் செய்தாலும் பாவத்தை மன்னிப்பவன் அல்லாஹ்தானே என்று ஒரு வசனத்தை நீ கொடுத்தாயே, நான் என்னதான் பாவம் செய்தாலும் என்னை மலக்குமார்கள் இழுத்து செல்கின்ற பொழுது எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்தது, நான் என்னதான் பாவம் செய்தவனாக இருந்தாலும் உன் அடியான் தானே, தாயை விட உனக்கு 99 மடங்கு பாசம் உள்ளது உண்மைதானே, அப்படியா தாய் தேடுவதை விட, தாய் குழந்தையை தேடுவதை விட நீ என்னை அதிகமாக தேடுவது உண்மைதானே, அந்த தேட்டத்தினால் என்னதான் இருந்தாலும் நீ எனது இறைவன் மன்னிச்சிடுவா என்ற ஒரு நோக்கத்திலே ஓடி வந்தேன். அதற்குள் மலக்குமார்கள் என்னை அணை கட்டி இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா, இரண்டாம் முறை நான் இந்த வசனத்தை நினைத்துக் கொண்டு என்ன இருந்தாலும் நீ அல்லாஹ் அல்லாதான், நான் அடியான் தான், மன்னித்திடுவா என்ற ஏக்கத்தோடு ஓடி வந்த என்னை உன்னிடம் பேச விடாமல் இழுத்து சென்று விட்டாங்களே அல்லாஹ். அப்ப அல்லாஹ் கேட்பாரா, சரிடா அதுவரை அமைதியா போனேன், ஏன் நரகத்தினுடைய உச்சில போய் நின்று திரும்பி ஓடி வந்த, ஏன் நரகத்தினுடைய கடைசி வரைக்கும் போயிட்டு ஏன் திரும்ப ஓடி வந்த? அப்ப அந்த அடியான் சொன்னானா, இறைவா இந்த 2 வசனங்களும் சாதாரணமாக நினைத்து பார்த்தேன், இதற்கே நீ என்னை மன்னிச்சிடுவாய் என்று தோன்றியது, இதற்கே நீ எனக்கு மன்னிப்பு கொடுத்திடுவாய் என்று தோன்றியது. அவர்கள் இழுத்து செல்கின்ற பொழுது கடைசியாக நரகத்திற்கு அருகிலே நான் சென்ற பொழுது எனக்கு இறுதியாக ஒரு வசனம் ஞாபகம் வந்தது, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் என்று நீ சொல்லிவிட்டாய். அந்த வசனத்தை அல்லாஹ் கருத்து சொல்லக்கூடியதை ரசூல் குர்ஆன் எடுத்து பார்த்தா தெரியும். நபியை விட்டு அல்லாஹ் சொல்லுவான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்ட என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து நீங்கள் விரண்டு ஓடிவிடாதீர்கள் என்று ஒரு வசனத்தை நான் கேட்டிருக்கின்றேன். உலகத்திலே வாழும் பொழுது எப்பவோ கேட்டிருக்கிற அந்த வசனத்தை. அப்படியானால் நான் உன் ரஹமத்திலிருந்து தூரமாகி நரகம் வரை சென்று விட்டால் உன் ரஹமத்தை நான் நம்பவில்லை என்று ஆகிவிடும், உன் மகபிரத்தை நான் நம்பவில்லை என்று ஆகிவிடும். என்னதான் இருந்தாலும் நீ என்னை மன்னிப்பாய் என்று இந்த வசனம் ஞாபகத்திற்கு வந்தது. எங்கே? உலகத்திலே எப்பொழுதோ நான் கேட்டிருக்கின்றேன். இந்த வசனம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்ததும் மலக்குமாருடைய பிடியிலிருந்து தப்பி ஓடி வந்தேன். அவர்கள் என்னை அணைப்பதற்குள் நீ விடுவிக்க சொல்லிவிட்டாய் இறைவா, இதுதான் காரணம். முதலிலே அழைத்து செல்கின்ற பொழுது இந்த வசனம், இரண்டாவது அழைத்து செல்கின்ற பொழுது இந்த வசனம், நரகத்திற்கு பக்கத்தில் சென்ற பொழுது இந்த வசனம் வந்தது. அப்படியானால் உன் ரஹமத் என்பது உண்மைதானே இறைவா, உன் ரஹமத் விசாலமானதுதானே இறைவா, அந்த உன் ரஹமத்தினால் என்னை மன்னித்து விடக்கூடாதா என்று அல்லாஹ்விடம் கேட்பானா? நரகம் முடிவான ஒருவன் உன்னுடைய ரஹமத்தினால், அவ்வளவு அளப்பெரும் விசாலமான ரஹமத்தினால் என்னை மன்னித்து விடக்கூடாதா என்று அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, இது என்னதான் இருந்தாலும் என் மனசை டச் பண்ணிட்ட, உன்னை தொட மனசுல போ. தாய் அப்படித்தானே, அடிக்க கம்ப எடுத்து நின்னாலும் இவன் சொல்ற ஒரு மழலை மொழியில, அம்மான்னு அழைக்கிற மழலை மொழியில தாய் அப்படியே தவக்கின்னு கீழே விழுந்துருவா. தந்தை கூட முறைச்சி நிப்பாரு, தாய் விழுந்துருவா. அல்லாஹ் தாயை விட 99 மடங்கு பாசம். நீ மன்னிக்க மாட்டாயா? அல்லாஹ் சொன்னா மன்னிச்சிட்டேன் போ, நீ என்ன நெஞ்ச தொட்டு நக்கிட்ட ஓடு, உனக்கு சுவனத்தை வாஜிபாக்கிட்டேன் நான். அல்லாஹ் என்னுடைய மகபிரத்தின் மூலமாக உனக்கு சுவனத்தை வாஜிபாக்கிட்டேன், நீ நரகத்திலிருந்து சுவனத்திற்கு தப்பித்து செல் என்று அல்லாஹ் சுவனத்தை அவனுக்கு வாஜிபாக்கி கொடுத்ததாக, சுவனத்தை அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கலோகத்தை அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்ததாக ஹதீஸிலே காட்டப்படுகிறது என்று சொன்னால், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அடியான் அல்லாஹ்விடம் இவ்வளவு தூரம் போராடி இத்தனை வசனங்களை சொல்லி, இறைவா நீ ரஹமத்துடையவன், இறைவா நீ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவன், இறைவா நீ தாயை விட பாசமிக்கவன், இறைவா உலகத்தையே கட்டி காப்பவன், எல்லா வர்க்கத்தினரையும் பாதுகாத்தவன், உன்னை விடவா எனக்கு ரஹமத்தை காட்டப் போகின்றாய் என்று மனிதன் அடிக்கு மேல் அடி வைத்து அல்லாஹுடைய நெஞ்சத்தை இறக்குவதற்கு பதிலாக அல்லாஹுவே சொன்னான், இந்த இரவிலே நீ நின்று வணங்கிவிடு, என் மகபிரத் உனக்கு தானாக கிடைத்திடும். இந்த இரவிலே நின்று வணங்கிடு, என் மகபிரத் தானாக கிடைத்துவிடும். நீ கெஞ்ச தேவையில்லை, கதற தேவையில்லை, நீ எனக்காக ஐஸ் வச்சு நடிக்க தேவையில்லை. நீ கேட்காமலேயே மகபிரத்தை தானமாக நான் கொடுக்கிற இந்த 10 இரவுகளை நீ பாதுகாத்துக்கொள். கொடுக்கப்பட்ட 10 நோன்பை பாதுகாத்துக்கொள், அதிலே உன் வாயை பாதுகாத்துக்கொள், ஹலாலான விஷயங்களை பேணி பாதுகாத்துக்கொள், ஹராமில் இருந்து தவிர்த்து விடு, உன் கண் காதுகளை எல்லாம் பாதுகாத்து விடு. இப்படி நடந்து கொண்டால் நீ கேட்காமலே மகபிரத்தை உனக்கு நான் அள்ளி வீசுகிறேன். எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள், என் மகபிரத்தை எவ்வளவு சேமித்து வைக்க முடியுமோ வைத்துக்கொள். நாளை கியாம நாளையில் அத்தனையும் உனக்கு நன்மைகளாக குவிக்கப்படும் என்று அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இரவு பாக்கியமான இந்த இரவுகள். இதை விட ரசூலுல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. இந்த மக்சதுக்கு ரசூலுல்லாஹ் இன்னொரு அளப்பெரும் விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. ஒரு நேரம் ரசூலுல்லாஹ்
சஹாபாக்களை பார்த்து வர்றாங்க. பனு ஷைபா கூட்டத்தார் வரக்கூடிய வாசலின் வழியாக ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து வந்தாங்க. சஹாபாக்களை பார்த்து வரும்போது சஹாபாக்கள் உட்கார்ந்து சிரித்த முகத்தோடு சந்தோஷமா இருக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை முன்னோக்கி வந்துகிட்டே இருக்கிறாங்க. வந்த ரசூலுல்லாஹ் திடீர்னு பின்னாடி போனாங்க. பின்னாடி போனவங்க எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தா ஹஜர்ல சூது கல்லுகிட்ட போய் நின்னாங்க. ரசூலுல்லாஹ் ஹஜர்ல சூது கல்லுகிட்ட போய் நின்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ் திரும்பி வந்தாங்க. வரும்பொழுது பயங்கர கோபத்தோடு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. பயங்கர கோபத்தோடு வந்தாங்க. அங்கிருந்து வரும்போது சஹாபாக்கள் சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சிரித்த முகத்தோடயே வந்தாங்க. கொஞ்ச நேரம் ஹஜர்ல சூது பக்கத்துல போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த ரசூலுல்லாஹ் பயங்கர கோபத்தோடு வந்தாங்க. சஹாபாக்கள் அப்படியே அமைதியா உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் முகத்தை ஏறிட்டு பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வை திரும்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், ஏன் யார ரசூலுல்லாஹ் சிரித்த முகத்தோடு நீங்க வந்தீங்க? உங்களை பார்த்த சந்தோஷத்தில் நாங்க சிரிச்சோம். உங்களை பார்த்த சந்தோஷத்தில் நாங்க சிரிச்சோம். திடீர்னு என்னன்னு தெரியல, ஹஜர்ல சூது பக்கம் போயிட்டு வந்தீங்க, இவ்வளவு கோபமா வரீங்களே யார ரசூலுல்லாஹ், என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவ்வளவு கோபத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா யார ரசூலுல்லாஹ், ஏன் இவ்வளவு கோபம் கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வந்துகிட்டே இருந்தேன். வரும்பொழுது திடீர்னு ஜிப்ரீல் இஸ்லாம் இறங்கினாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் இறங்கினாங்க. எனக்கு வஹியை கொண்டு வர்றாங்கன்னு தெரிஞ்சு நான் ஹஜர்ல சூது பக்கமா ஒதுங்கி நின்னேன். அவர்கள் சொன்ன விஷயம் என்னை கோபம் வர செய்திருச்சு. ஜிப்ரீல் இஸ்லாம் வஹியின் மூலமாக சொன்ன விஷயம் என்னை இவ்வளவு கோபம் வரை செய்திருச்சு. ரசூலுல்லாஹ் அப்படி என்ன யார ரசூலுல்லாஹ், உலகத்துல என்ன பாவம் நடந்துருச்சு? ஏன்னா உங்கள் முகம் சாதாரணமாக கோபமாகாது, நீங்க அவ்வளவு சாந்தமானவங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்தின் உச்சகட்ட எல்லையை சொல்லும்போது சஹாபாக்கள் சொல்லி காட்டுவாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி தௌராத் வேதத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். யாரு குர்ஆனை விட்டு தௌராத்தை படிச்சாங்க, இன்னொரு மதத்தினுடைய வேதத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். இதை பார்த்த ரசூலுல்லாஹ்க்கு முகங்கள் அப்படியே சிவந்தது, மாதுளம் பழத்தை போட்டு ரசூலுல்லாஹ்க்கு சிவந்துச்சுன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு கோபம் வருவதாக இருந்தா உச்சகட்டமாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துட்டாதான் ரசூலுல்லாஹ் கோபம் வரும். அதனால சஹாபா கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், உங்க முகத்துல இவ்வளவு ஒரு வெறுப்பு தெரியுதா, என்ன நடந்துருச்சு? உங்களுக்கு கோபம் வர அளவுக்கு எங்கள்கிட்ட என்ன நடந்துருச்சு? நாங்க சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம், வேற எந்த பாவம் செய்யல யார ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஜிப்ரீல் இஸ்லாம் என்ன அவ்வளவு கடினமான ஒரு வஹியை தந்தாங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரீல் இஸ்லாம் இறங்கி வந்து என்கிட்ட சொன்னாங்க, யா முஹம்மத், அல்லாஹ் உங்களுடைய சமுதாயத்தை பார்த்து உன்னை கேட்டான்னாங்க. இன்னல்லாஹ யகூலு தஆலா, அல்லாஹ் உங்களுடைய சமுதாயத்தை பார்த்து கேட்கிறான், லிம தத்னது இபாதி, என் அடியார்கள் ஏன் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடாம விரண்டு ஓடுறாங்க? அல்லாஹ் கோபத்தோடு கேட்டான். அல்லாஹ் கேட்டானா, என் அடியார்கள் ஏன் என்கிட்ட பாவ மன்னிப்பு தேடாம விரண்டு ஓடி போய் நிக்கிறாங்க? ஏதோ அடுத்தவங்கிட்ட போய் நிக்கிறாங்களே, என்கிட்ட ஏன் பாவ மன்னிப்பு தேட வர்றது இல்லைன்னு அல்லாஹ் கைசேதமா கேட்கிறான். ரசூலுல்லாஹ் அப்படியானால் விளக்கம் என்ன? உலகத்தில் மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது வரக்கூடிய துணிவு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது வருவது கிடையாது. அல்லாஹ்வை தேடி மன்னிப்பு தேட வேண்டும் என்று ஒரு எண்ணமே வருவது கிடையாது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த அளவுக்கு வருத்தப்படுறான்னா உலகத்தில் பாவங்கள் அதிகமாக மன்னிப்பு கேட்கறதுக்கு யாருமே முன் வரல, அல்லாஹ் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லி விட்டான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடனே அல்லாஹ் எனக்கு ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். என்ன? நபி இபாதி, நபியே நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு அறிவித்து விடுங்கள், இன்னி அனல் கஃபூருர் ரஹீம், உங்களின் அல்லாஹ் சாதாரணமான இறைவன் கிடையாது, அனல் கஃபூருர் ரஹீம், நான் மன்னிக்க கூடியவன், உங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவன் என்று உங்களுடைய சமுதாயத்தாருக்கு சொல்லி அவர்களை என்னிடம் மன்னிப்பு கேட்க வர சொல்லுங்கள், என் ரஹ்மத்தை முன்னோக்கி வர சொல்லுங்கள், என்னை விட்டு அவள் தூரமாக செல்ல வேண்டாம் என்று என்னுடைய சமுதாயத்தாருக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கோபமாக சொல்லிவிடுகின்றான் என்று சொன்னால் மன்னிப்பு கேட்பது என்பது அல்லாஹ்விற்கு பிடித்தமான விஷயம். இன்னைக்கு பாவம் செய்யறப்போ வரக்கூடிய தைரியம் மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரு எண்ணமே நம்முடைய சமுதாயத்துக்கு வரதில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம் மீது மன்னிப்பு கேட்காவிட்டால், நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்காவிட்டால் கோபப்படுகிறேன் என்று சொல்கின்ற அல்லாஹ் இந்த இரவிலே நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லை, வந்து நின்றால் உனக்கு என்னுடைய மன்னிப்பு தானாக இறங்கிவிடும். வந்து நின்று விடு, தொழுகையில் வந்து நின்று விடு, நோன்பை நோத்து விடு, உன்னுடைய கடமைகளை சரியாக செய்து விடு, நீ கேட்க வேண்டாம் இறைவா மன்னித்து விடு என்று நானாக உனக்கு மன்னிப்பை கொடுத்து விடுகிறேன். நாளை தியாமனாயிலே வந்துவிட்டு பட்டோலையை வாங்கி வலதா இடதா என்று தெரிய தேவையில்லை. பட்டோலையை வாங்கி வைத்துக் கொண்டு நீ சுவனவாதியா நரகவாதியா யா நப்சி என்று அழைய தேவையில்லை. இந்த 10 இரவுகளை சரியாக பூர்த்தி செய்து விடு.
இந்த 10 பகல்களை சரியாக பூர்த்தி செய்துவிடு. இந்த 10 நாளையும் சரியான முறையில் கண்ணியத்தோடு நடத்திவிடு. இந்த ரமலானோடு நல்ல தொடர்பு கொண்டு விடு. நீ கேட்காமலேயே என்னுடைய மகபிரத்தை உனக்கு வாரி வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தினருக்கு சிறப்பாக கொடுத்த ஒரு இரவாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மகபிரத்தை இன்றிலிருந்து நாம் அடைய ஆரம்பித்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அளப்பெரும் பாக்கியமான இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாம நாளையில் நம்மை பார்க்கின்ற பொழுது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று சந்தோஷ செய்தியோடு அல்லாஹ் நம்மை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அவனை சிரித்த முகத்தோடு நோக்க, அல்லாஹ் நம்மை சிரித்த முகத்தோடு உற்று நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்தின் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் பரிபாலிப்பானாக. வ ஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.